என்னடா இப்படி தத்தின்னு வரானுங்க? கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. யோ கொஞ்சம் ஸ்பீடா போயா. சீக்கிரம்யா. ஃபாஸ்டா போ, இன்னும் ஃபாஸ்டா போ. போ ஃபாஸ்டா போ. அவன் பாரு காட்ட மாதிரி ஓட்டு வரான். சீக்கிரம் போயா. யோ பக்கத்துல வந்துட்டாயா, ஃபாஸ்டா போயா. என்ன முன்ன பண்றது? ஹரி அப் மேன், ஸ்பீடா போ, ஸ்பீடா போ. ஐயோ மனு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா பயப்படாதம்மா, நீ வேற. போ வேகமா போ. ஐயோ மனு, லெஃப்ட்ல போறாங்க. சீக்கிரம் ஃபாலோ பண்ணு. யோ வேகமா போயா. லெஃப்ட். போ. ஓவர்டேக் பண்ணு. போ வேகமா போ. ஃபாஸ்டா போ. ஓ காட், எங்க போச்சு அந்த வண்டி? மை காட், ரொம்ப கவலையா இருக்கு மனு. கவலைப்படாத. ஓ காட், வண்டியை மிஸ் பண்ணிட்டோமே. இப்போ எங்க போய் தேடுறது? வண்டி எங்க போச்சுன்னு தெரியலையே. மை காட். பாஸ், கிரி, அந்த மனோ ராஸ்கல் அனுவை ஆம்னி வண்டியில கடத்திட்டு போறான். நான் ஃபாலோ பண்ண. அவன் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டான்டா. பாஸ், என்ன வண்டி சொன்னீங்க? அது ஆம்னி வண்டி. அது ஏதோ டிராவல்ஸ் வண்டி, எல்லோ போர்ட், கார்த்திக் டிராவல்ஸ். ஆமா, கார்த்திக் டிராவல்ஸ். வண்டி நம்பர் வந்து என்ன நம்பர்? J4168 கிரே கலர் வண்டி. ஓகே பாஸ், எந்த ஏரியால அந்த வண்டியை மிஸ் பண்ணீங்க? போரூர் சிக்னல் ஜங்ஷன்ல. ஓகே பாஸ், இனி நான் பாத்துக்கிறேன். நம்ம பசங்களை வச்சு ஃபாலோ பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். கிரி, எக்காரணத்துக்கு கொண்டு அவன் தப்பிக்க கூடாது. இது என்னோட மான பிரச்சனை. கிரி, do you understand that? கவலைப்படாதீங்க பாஸ், எதுவும் நடக்காது. ஓகே. காணுண்டா மாமா. ஹலோ, சொல்லுங்க ஆதி. அங்கிள், அந்த அபியோட தம்பி மனோ அனுவை கடத்திட்டு போயிட்டான். என்னது, கடத்திட்டு போயிட்டானா? ஆமா அங்கிள். என்ன சொல்றீங்க ஆதி? என்னால நம்பவே முடியல. ஆமா அங்கிள், நான் சொல்றது உண்மை. நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்து மிஸ் பண்ணிட்டேன் அங்கிள். என்ன தைரியம் உனக்கு? நீங்க பதட்டப்படாதீங்க, நான் உடனே ஆளுங்களோட அங்க வரேன். சீக்கிரம் வாங்க அங்கிள் ப்ளீஸ். நான் போரூர் சிக்னல் ஜங்ஷன் கிட்ட இருக்கேன் அங்கிள். கவலைப்படாதீங்க, நான் அவன் தலையை எடுத்துறேன். யாருகிட்ட மோதுறான் அவன்? நான் உடனே நம்ம பசங்களோட அங்க வரேன். ஓகே அங்கிள். தைரியமா இருங்க. ஓகே, நான் வெயிட் பண்றேன். இங்கே வெயிட் பண்றேன் அங்கிள். இருங்க வந்துடுறேன். என்னப்பா, என்னாச்சு? ஏமா, அந்த மனோ அந்த அணுவை கூட்டிட்டு ஓடிட்டானாமா? வெரி குட். எதிர்பார்த்தது நடந்துருச்சு. இனி நடக்கிற நாடகத்துல நாமளும் நம்ம ரோல கரெக்டா பண்ணணும். ஏமா, நான் நம்ம ஆளுங்களோட அங்க போய் தேடுறதா சொல்லிருக்கேமா. நான் போய் தேடணும். தேடுங்க, கிடைச்சாங்கன்னா அவங்க என்ன வேணா பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். அவங்க நல்லா இருக்கணுங்கிறது எண்ணம் இல்லப்பா, ஆதிக்கு தெரியணுங்கிறது என் நோக்கம். இப்ப தெரிஞ்சிருச்சு.
ஆதிக்கு தெரிஞ்சதால உஷா நாஸ்தி ஆயிடுவா. இதே தான் நீ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. உஷா எப்படி இதுல மாட்டுவா? பார்க்க தானே போறீங்க, அவசரப்படாதீங்க. சரி சரி, நேரமாச்சு. ஆதி டென்ஷன்ல இருப்பாரு, நீங்க கிளம்புங்க. அனு, உன் உடம்புக்கு என்னாச்சுமா? நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுன்னு தெரிஞ்ச உடனே நான் பரிதவிச்சு போயிட்டேன். என்னாச்சோ ஏதாச்சும் நினைச்சு ரொம்ப துடிச்சு போயிட்டேன் அனு. அனு, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சத்தியமா நானும் செத்து போயிடுவேன். ஐயா மனம் என்னப்பா அது? இங்க பாரு தங்கச்சி, இதுக்கெல்லாம் இதுவா நேரம்? நம்ம எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை மாட்டின்னு இருக்கிறோம், அதை மறந்துட்டு சென்டிமெண்ட் பண்ணின்னு இருக்கிறீங்க. இங்க பாருங்க, முதல்ல நம்ம பாட்டு டான்ஸரு, இப்போ இவங்க அண்ணங்கார ஆதி வேற பார்த்துட்டான். நான் அதே நினைச்சுக்கின்னு மனசுலாம் பேஜாரா இருந்து போ. ராஜேஷ், இப்போ என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு உடனடியா ஒரு சேஃபான இடத்துல போய் செட்டில் ஆகணும், அதான் முக்கியம். சரி, இந்த பாரு, தப்பி தவறி நம்ம அவங்க கையில மாட்டினோம், நம்மளெல்லாம் டார் டரா கீச்சு, அப்புறம் சங்குதான். அட என்னம்மா தங்கச்சி, ஸ்டாக் தீராத மாதிரி கல்ல தண்ணி விட்டுக்கினே இருக்கிற. அதான் எஸ்கேப் வந்து மனோட ஜாயின் பண்ணிட்டல, நீ அழுவுற. முதல்ல கண்ணத்தோட இந்த பாருங்க, அடுத்தது உங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு, புரியுதா? இப்போ யோ, என்னையா எங்க கதையை கேட்டுன்னு நீ ஸ்லோவா போயின்னு இருக்கிற? ஸ்பீடா போயா, டைம் ஆகுது. கார்த்திக் டிராவல்ஸ் ஓனர் யாரியா? ஏன் நான் தான். ஏன் அடிக்கிறீங்க? ஏய், கிளம்பு. போடு 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 போடு. ஏயா, கார்த்திக் டிராவல்ஸ்னு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு நொந்து போயிட்டு தெரியுமா? என்ன சார், ஒன்னும் புரியல சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஜார்ஜ் புஷ் இந்தியா வராரு, லோக்கல் ட்ரிப்புக்கு கார்த்திக் டிராவல்ஸ்ல தான் வண்டி வேணும்னு அடம் பிடிக்கிறாரியா? சார் எனக்கு ஒன்னும் புரியல சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஏய், இத பார், ஒரு பையன் இல்ல 2 பசங்க உன்னோட டிராவல்ஸ்ல வண்டி எடுத்துக்கிட்டு ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் மொள்ள மாதிரித்தனம் பண்ணிருக்காங்க. என்னையா முழிக்கிற? எனக்கு எதுவும் தெரியாது சார். உன் டிராவல்ஸ் வண்டி தானே அது? எங்க போச்சு எங்க போச்சு? இப்ப எங்க போயிருக்க? சார் நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல சார். புரியலையா? ஒரு பெரிய இடத்து பொண்ண உன் டிராவல்ஸ் கார்ல கடத்திக்கிட்டு போயிருக்காங்கயா. என்னது, கடத்தலா? ஆமா, அந்த பொண்ணு யார் தெரியுமா? ஆதித்யா குரூப்ஸ் வீட்டு பொண்ணு. எவ்வளவு பெரிய இடம் தெரியல? ஏயா, உன் ஒத்துழைப்போட தான் இது நடந்ததா? சார் நீங்க வேற, எனக்கு எதுவுமே தெரியாது சார். வாடகைக்கு வண்டி விடுற ஆள் தான் சார் நானு. எங்க பாஸ் மட்டும் கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த டிராவல்ஸ் அடிச்சு காலி பண்ணிடுவோம். ஐயோ, அப்படிலாம் ஏதோ பண்ணிடாதீங்க சார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், நான் அதை செஞ்சிடறேன் சார். யோ, உன் டிராவல்ஸ்ல இருந்து கிரே கலர் ஆம்னி வண்டி ஆர்கே ஹாஸ்பிடலுக்கு சவாரிக்கு போச்சா? சார் கால்ல இருந்து எந்த வண்டியும் போல சார். யோ, அதுல கார்த்திக் டிராவல்ஸ்னு ஓன் டிராவல்ஸ் பேர் தான் இருந்துச்சா? சார் இருங்க சார், இன்னொரு பிரான்ச் இருக்கு, நான் ஃபோன் பண்ணி கேட்டு சொல்றேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். யோ, வண்டி நம்பர் என்னன்னு கேளியா? சரி சார். ஆமாயா, நான் தான் பேசுறேன். காலையில் இந்த கிரே கலர் ஓம்னி வண்டி எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு சவாரி போச்சாப்பா? ஆமாயா, TN 10J 4168. சரி, ஓகே சார். அந்த வண்டி எங்க பிரான்ச்ல தான் சார் போயிருக்கு. யார் அவன்? நம்ம போய் தான் சார் வண்டி விட்டு போயிருக்கான். பேர் முனுசாமி சார். சரி, டிரைவர்ட்ட செல்போன் இருக்கா? இருக்கு உடனே சார். போன் போடு, அவன் எந்த இடத்துல இருக்கான்னு கேளு. போடு, போன் போடு, போன் போடு, சீக்கிரம் பண்ணு. சார்.
சார் நாட் ரீச்சபிள்னு வருது சார். நாட் ரீச்சபிளா? சரி, இதுல என் ஃபோன் நம்பர் இருக்கு. அந்த டிரைவருக்கு தொடர்ந்து ஃபோன் போடு. அவன் போனை எடுத்தா வண்டி எந்த ரூட்ல போய்கிட்டு இருக்கு நைஸா விசாரிச்சு சொல்லு. சரி சார். வேற எதுவும் கேட்க வேண்டாம். புரியுதா? புரியுது சார். இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்புறம் நீ நடக்க மாட்ட. ஐயா, ஐயா வர சொன்னீங்களாமே? ஆமாயா. சொல்லுங்க ஐயா. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சியா? நம்ம மாப்பிள்ள ஆதியோட தங்கச்சிய அந்த அபியோட தம்பி மெக்கானிக் பையன் லவுட்டிட்டு போயிட்டாயா? சார் என்ன சார் சொல்றீங்க? உண்மையாவா? பாத்தியா, நியாயமா நீ விஷயத்தை தெரிஞ்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். இப்ப நான் விஷயத்த சொல்றேன், நீ அப்படியான்னு வாயை புழக்கிற. சாரி சார். அட அது கிடக்குது விடியா, ஆக வேண்டியதை பாரியா. இதை விட அசிங்கம் ஒண்ணும் கிடையாதுயா. நீ உடனடியா அந்த மெக்கானிக் பையலை பிடிச்சி லாரம் கட்டணும். அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு ஆதிக்கிட்ட ஒப்படைக்கணும். கிளம்பியா? சார் அந்த மெக்கானிக் பையன் எங்க சார் வேலை செய்யறான்? யோ, உனக்கு எல்லாத்தையுமே நான் தான் சொல்லணுமா? சார் அது வந்து எங்கன்னு. யோ, அந்த மெக்கானிக் ஷெட் அட்ரஸ் குடியா. அட்ரஸ் வந்துடுச்சுல்ல, இனிமேலாவது ஏதாவது செய்யா. சார் இந்த மெக்கானிக் ஷெட்டை தலைகீழ கவுத்து போட்டு அவன் எங்க இருந்தாலும் பிடிக்கிறான் சார். மெக்கானிக் ஷெட் தலைகளை கவுத்து என்ன பழைய இரும்பு வியாபாரம் பண்ண போறியா? அது எதுக்கே நமக்கு? காதல் படம் பாத்தியா? எங்க வீட்டு பொண்ணுக்கு எந்த சேதாரமும் இல்லாம எங்க கைக்கு வந்து சேர்ந்தாகணும். அவன் பைத்தியம் பிடிச்சி அலையணும். போயா. செய்யறேன் சார். ஓ, செஞ்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன். வர்றேன் சார். ஹலோ அங்கிள், நான் ஆதி பேசுறேன் அங்கிள். கவலைப்படாதீங்க ஆதி, நான் போலீஸ் அனுப்பிச்சிட்டேன். அவங்க சல்லடை போட்டு தேடி நம்ம பொண்ணை நம்ம கிட்ட கொண்டு வந்துருவாங்க. அந்த மெக்கானிக் பையலை தேடி மெக்கானிக் ஷெட்டுக்கு போலீஸ் போயிருக்கு. அது போதாது அங்கிள். வேற என்ன பண்ணணும்? அந்த அபி வீட்டுக்கு போகணும். அங்க பேசுற விதத்துல பேசணும். அப்படி பேசினாதான் அந்த மனோ அவனா நம்மள தேடி வருவான். வர வைக்கணும். புரியுது ஆதி, புரியுது. அப்படியே பண்ணிடுவோம். தேங்க்ஸ் அங்கிள். போ, சீக்கிரம் போ. டேய், எங்கடா உங்க ஓனர்? உள்ள இருக்காரு சார். யார் எங்க ஓனர்? இத வரேன் சார். இத பாத்துக்கலாம். சார் வணக்கம் சார். நீ தான் இந்த ஒர்க் ஷாப் ஓனரா? ஆமா சார். இங்க மனோன்னு ஒரு பையன் வேலை செய்யறானா? ஆமா சார். கூப்பிடி அவனை. சார் அவன் 2 நாளா வேலைக்கே வரல. 2 நாளா வேலைக்கு வரலையா? ஏன் சார் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என் கையில பணம் வாங்கிட்டு போனான் சார். போயாங்க. அந்த ராஸ்கல் ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான். தெரியுமா உனக்கு? நீ எல்லாம் ஒரு ஓனர், பணம் வேற கொடுத்துருக்காங்கற. வெக்கமல்ல உனக்கு? சார் அவன் ரொம்ப அமைதியான பையனாச்சே. யார் அவனா? சரியான அயோக்கியன் அவன். சரி, அவனுக்கு யார் இங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்? சொல்லுங்கடா. மனோ கூட நெருங்கி பழகுறவன் யாரா? சார் மனோ எங்ககிட்ட சரியா கூட பழக மாட்டாப்ல சார். ஆமா சார். சரி, அவனை தேடி யாராச்சும் வெளியில இருந்து வந்தாங்களா? ஆமா சார். அவன் மச்சான் ஒருத்தன் வந்தான், ஆட்டோக்காரன், ராஜேஷ்னு பேரு. ஓஹோ, அப்படியா? அந்த ஆட்டோ டிரைவர் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? சார் அவன் வீடு போரூர்ல இருக்கிறதா மனோ சொல்லியிருக்கான். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் நீங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல விசாரிச்சீங்கன்னா விவரம் தெரியும் சார். சரி, வேற ஏதாவது விஷயம் தெரிஞ்சா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே சார். டேய், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லணும். சரிங்க சார். நம்பர் கொடுத்துருவாயா? நோட் பண்ணிக்கங்க. ஹலோ, நான் ஆதி பேசுறேன். ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார். மெக்கானிக் ஷெட்டுக்கு அந்த மனோ 2 நாளா வரல சார். அது மட்டும் இல்ல சார், ஓனர் கிட்ட போய் சொல்லி பணம் வேற வாங்கிட்டு போயிருக்கான் சார். அப்புறம் சார் அவனுக்கு இங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதான் சார். அவனோட மச்சான் ராஜேஷ்னு ஆட்டோ டிரைவர், அவன் தான் இவனை தேடி வந்திருக்கான் சார். அநேகமா அவனுக்கு மேட்டர் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படின்னா இதுல அவன் கூட இன்வால்வ் ஆயிருப்பான். உடனே நீங்க அந்த ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கு போயிட்டு விசாரிங்க. ஓகே சார். அடிச்சு ஒதிச்சு விசாரிங்க. அப்பதான் உண்மை தெரியும். ஓகே சார். வண்டி அடியா.
தெரியாது அங்கிள். ஆமா. வீட்டுல யாரா? அங்க போய் பாருங்க யாரு இருக்கான்னு. அது வீட்டுல யாருமா? யாரு வீட்டுல? வீட்டுல யாரு? எங்க அந்த பொறுக்கி மனோ? இது அக்கிரமா. புருஷனும் மனோ சேர்ந்து தான் கட்டு இருக்காங்க. சொல்லுடி. ஐயோ என்னங்க இது? எங்க அந்த மனோ? எங்க அந்த பொறுக்கி மனோ? சொல்லு. என் மகனை நீ எதுக்காக தேடுறேன்? எனக்கு அவன் வேணும். என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சி அவன் கட்டுட்டு போயிருப்பா. சொல்லு. உன் பையன் என்ன பெரிய கொம்பனா? அவன் எவ்வளவு பெரிய இடத்துல கை வச்சிருக்கான் தெரியுமா? இன்னைக்கு இருக்கு அவனுக்கு தீபாவளி. சொல்றே எங்க மனோ? சொல்லு. இப்படி எல்லாம் அக்கிரமா பண்றியே. மாப்பிள்ளை இப்படி எல்லாம் கேட்டா அவங்க சொல்ல மாட்டாங்க. டேய் இவளை தூக்கிட்டு போய் நம்ம வண்டியில போடுங்கடா. போங்கடா. டேய் யார மிரட்டற? டேய் இவளை தூக்கி வண்டியில போடுங்கடா. ஒண்ணுக்கு ரெண்டா இருக்கட்டும். கைய வச்சு கொன்னுடுவேன். என்ன யார் மேல கை வைக்கிற? நாளைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பத்திரிகையிலும் உன் பேர் எழுதி நார் அடிச்சிருவேன். பரவாயில்லையா? எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? தெரியாத மாதிரி நடிக்கிறியா நீ? உன் தம்பி தான் என் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டான். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. யார்கிட்ட வளர்ற? என் தம்பி உன உன் தங்கச்சியை கடத்திட்டு போல. உன் தங்கச்சி தான் என் தம்பியை இழுத்துட்டு ஓடி இருக்கா. என்ன வளர்ற நீ? எங்க அனுவா இருக்கவே இருக்காது. மனோ இந்த ஆர்த்தியோட புருஷனும் சேர்ந்துதான் என் தங்கச்சியை கடத்திருக்காங்க. கிடையவே கிடையாது. உங்க அனு தான் என் தம்பி பின்னாடி சுத்தி சுத்தி வந்து காதலிச்சா. அது எனக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள்ள நீங்க என்ன மாப்பிள்ள இவ சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இவ ஏதேதோ போய் சொல்லி உங்களை திசை திருப்ப பாக்குறா. ஏய் அவ இவன் சொன்ன மரியாதை கட்டுறோம். ஒரு மினிஸ்டரா இருந்துகிட்டு வீட்டுக்குள்ள புகுந்து பொம்பளைங்க மேல கை வைக்கிறியா நீ? ஜாக்கிரதையா இரு, இல்ல நடக்கிறதே வேற. மாப்பிள்ள இங்க பாரு, உன் தங்கச்சி தான் எல்லாத்துக்குமே காரணம். அவ ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி ஊமையோ சின்ன பொண்ணு கிடையாது. முதல்ல அவளை புடிச்சு விசாரி. அதை விட்டுட்டு இங்க வந்து எங்களை மிரட்டுற வேலையில வச்சுக்காத. போய் அவளை தேடுற வழிய பாரு. நீ சொல்றது நிஜமா? பின்ன உன் தங்கச்சி தான் என் தம்பி மனோவை விரும்பினா. விஷயம் தெரிஞ்சு என் அம்மா அவனை கண்டிச்சாங்க. ஆர்த்தி அவளை தேடி போய் இதெல்லாம் ஒத்து வராது, நல்லதுக்கு இல்லைன்னு சொன்னதுக்கு நான் என் வழிய பாத்துக்கிறேன்னு பிடிவாதமா பேசிட்டு போனா அந்த அனு. முதல்ல போய் அவளை பிடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்க. உண்மையா இருந்துச்சு வச்சுக்கோ, என் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டா. ஆனா போயா இருந்துச்சு, உங்க குடும்பத்துல யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க.